செய்தாலும் ஏன், எதற்காக என்று சிந்தித்து செயல்படும் கடகராசி நேயர்களே, நவகிரகங்களில் வளர்ந்து தேயும் கிரகமாக விளங்கும் சந்திரன் தான் உங்கள் ராசிநாதன். எனவே வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். தளர்ச்சி வரும்பொழுது தக்க விதத்தில் நீங்கள் பரிகாரங்களை மேற்கொண்டால் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், முட்டுக்கட்டைகளும் அகலும். வேகமாக செயல்படுவது மட்டுமல்லாது விவேகத்தோடு செயல்படும் ஆற்றல் பெற்றிருப்பதால் தான் ஏகோபித்த பாராட்டுக்கள் உங்கள் இல்லம் வந்து சேருகிறது. எவரையும் உங்கள் பால் இழுக்கும் சக்தி உங்களுக்குத்தான் உண்டு. மனிதனாக பிறந்த நாம் எப்படியாவது சாதனை நிகழ்த்த வேண்டும், எத்துறையிலாவது சரித்திரம் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் என்றென்றும் இடம் பிடித்திருக்கும். எனவே மற்றவர் கருத்துக்களை பெயரளவில் கேட்டுக்கொண்டு கடைசி முடிவை நீங்கள் தான் எடுப்பீர்கள். கடிவாளம் இல்லாத குதிரையைப் போல் சுற்றித் திரியும் மனதை பெற்ற நீங்கள் பொது நலத்தில் ஈடுபடுகின்ற பொழுது பொறுப்புகள் உங்களை தானே தேடி வருகின்றன. இப்படிப்பட்ட குணங்களை பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா? செயல்பாடுகளில் வெற்றி தரும் ஜென்ம ராகு தெய்வீக செலவுகளை ஏற்க வைக்கும் சப்தம கேது. இதுவரை சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பின்னோக்கி சென்று ஜென்ம ராகுவாகவும் சப்தம கேதுவாகவும் சஞ்சரித்து சஞ்சலங்களை தீர்த்து வைக்கப் போகிறார்கள். ராகுவும் கேதுவும் சுமார் 1.5 ஆண்டு காலம் கடகத்திலும் மகரத்திலும் வீட்டிலிருந்து உங்கள் கனவுகளையும் கற்பனைகளையும் நடத்தி வைக்கப் போகிறார்கள். கடகத்தில் வருகிற ராகு ஜென்ம ராகு என்பதால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை காட்டிலும் ஏராளமான மாற்றங்களை கொடுக்கலாம். ராகு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட்டால் தான் சேமிப்பு கரையாமல் பார்த்து கொள்ள இயலும். அதே நேரத்தில் 7இல் அல்லவா கேது சஞ்சரிக்கிறார். வரன்கள் வருவதில் தாமதம் ஏற்படுத்தும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் தாமதம் உருவாகும். இது போன்ற காலங்களில் நாகதோஷ பரிகாரங்களை செய்வது நல்லது. கனவில் பாம்பு வருவது, காணும் இடங்களிலெல்லாம் பாம்பு பார்ப்பது போன்று தோன்றுவது வாடிக்கையாக இருக்கும். எனவே உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சுய ஜாதகத்தையும் ஆராய்ந்து பார்த்து பின்னர் யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்தால் ஒப்பற்ற பலன்கள் 1.5 ஆண்டு காலமும் வந்து சேரும். ஜென்ம ராகுவால் சீரும் சிறப்பும் வந்து சேரும். சப்தம கேதுவால் சந்தோஷங்கள் அதிகரிக்கவும். திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்களதே. மேலும் சிம்மராசி முதல் மீனராசி வரை உள்ள ராகு கேது பெயர்ச்சிகளை தெரிந்து கொள்ள நமது பிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.